தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்படுகின்ற நல்ல விதமான மாற்றம் என்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். என்னை பொறுத்தளவு தனுசு ராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் தேதி வரையும் உறுதியாக நிதானமாக இருக்கணும். புதுசாக ஒரு கம்பெனி தொடங்கணும் முயற்சி எடுப்பீங்க. ஆடி 18க்கு அப்புறம் அதற்கான செயல்பாடை செயல்படுத்த ஆரம்பிங்க. ஆவணியில் தொடங்கும். ஆவணிக்கு முன்னாடி புதிய விஷயங்களை நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாக செய்யக்கூடாது. கிரகங்களுடைய செயல்பாடு மூலமாக நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் தனுசு ராசியில் உள்ள நம்முடைய மாணவ செல்வங்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தணும். படிக்கிறத தவிர வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. கொஞ்ச நேரம் ஃபோனை நோண்டினேன், கொஞ்ச நேரம் டிவியை பார்த்தேன், அதுக்கப்புறம் படிக்கிறேன். நோ 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 அவசரப்பட்டு உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப உறவுக்காரங்க, ரொம்ப உயிருக்குயிரானவங்க அப்படின்னு நினச்சி கையெழுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கையெழுத்து போட்ட அடுத்த செகண்ட்லேருந்து அந்த அத்தனை விதமான தொகைக்கு பங்குதாரர் நீங்கள் தான் கட்டணும். அவர் கட்ட முடியாது. உலகெங்கும் ஆதரவு கொடுத்து மேலும் என்னை வளர வைத்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 2025ஆம் வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை எப்பொழுதுமே எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம். அதை எப்படி சொல்லுவோம்னா, சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம். அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆடி மாதம் காற்றடிச்சா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே, நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெருவாகவே ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்மனை மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோம்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம். எங்கே பார்த்தாலும் இசைகள், எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க. ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, பால் பாயசம் வச்சு கொடுக்கறது, தன்னால் முடிஞ்சளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா, ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க. அப்போ ஆண்டாள் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா, ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம். எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. இப்போ நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தவங்க, அப்பாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி, அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம எந்த பக்கம் தலையை வைப்போம்னா தெற்கே பார்த்து தான் தலையை வைப்போம். அப்போ தெற்கே பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா, சூரிய பகவானும் கரெக்டாக பார்த்திங்கன்னா தெற்கே பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார். அப்போ நீங்கள் இந்த தெற்கே பார்த்து வைப்பதற்கான நோக்கமும் இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம், நீங்கள் ஆடி அமாவாசை அன்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திடீர் தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 7 ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம்.
அதுக்கடுத்து வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா, ஆடி மாதம் 23ஆம் தேதி ஆடி பௌர்ணமி. முழு நிலவு அப்படியே வெளிச்சம் அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும், ஒரு மனசில் நிறைய போராட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கவலையை வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் 23ஆம் தேதி பௌர்ணமி நாளன்று மனதார விரதம் இருந்து, ஒரு வேளையாச்சும் மனதார விரதம் இருந்து, உங்களுக்கு முடிந்தளவு, உங்களால் முடிந்தளவு ஒரு 5 பேருக்கோ 4 பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு, முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த ஆடி மாதத்தில் 2025 ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்படுகின்ற நல்ல விதமான மாற்றம் என்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்னை பொறுத்தளவு தனுசு ராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் தேதி வரையும் உறுதியாக நிதானமாக இருக்கணும். 15, 17க்கு மேலே நல்ல சிறப்பான மாற்றம் உண்டு. உங்களுக்கான இயக்கமே ஆடி 18க்கு அப்புறம் தான் பெருக்காக போகுது. பெருக்கு, கூட்டு, வகுத்து எல்லாத்தையும் ப்ளஸ் ஆகு, எல்லாமே ப்ளஸ். ஆடி 18 வரையும் கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் கவனம். இதைத்தான் இந்த 3 விஷயந்தான் கரெக்டாக கடைபிடிச்சிட்டிங்கன்னா ஆடி மாதம் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு அற்புதமான மாதம். ரொம்ப நாட்களாக, ரொம்ப வருட காலங்களாக அல்லது ரொம்ப மாத காலமாக இதை செய்யலாம், இதை செஞ்சால் என்ன வரும், இதை செய்யலாம், இதை செஞ்சால் இன்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்களில் தடைகள், கவலைகள், போராட்டங்கள் இருக்குது அப்படின்னா அவ்வளோ விஷயங்களும் தகத்தெறிஞ்சு நீங்கள் ஆடி 18க்கு அப்புறம் செஞ்சு முடிப்பீங்க. சூப்பராக மதிப்பாங்க. புதுசாக ஒரு கம்பெனி தொடங்கணும் முயற்சி எடுப்பீங்க. ஆடி 18க்கு அப்புறம் அதற்கான செயல்பாடை செயல்படுத்த ஆரம்பிங்க. ஆவணியில் தொடங்குங்க. ஆவணிக்கு முன்னாடி புதிய விஷயங்களை நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாக செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னா, சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி. உங்கள் ராசிக்கு 9க்குரியவன் தான் சூரியன். அப்படிப்பட்ட சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த ஆடி மாதம் துவக்கத்தில் அமர்றார். அப்போ 8ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்தால் என்ன பண்ணணும்னா, புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் வேகமாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால ஓரளவுக்கு அடி விழும். என்னென்னா, குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு இருப்பதனால என்ன ஆகும், ஓரளவுக்கு ஒரு சின்ன பாதிப்பு. அதனால் பாதிப்பே வரக்கூடாதுன்னு நினச்சா என்ன பண்ணணும், ஆடி 18க்கு அப்புறம் உங்களுடைய முயற்சி எடுக்கணும். வேலையில் இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. வெளியூர், வெளி மாநிலத்திலாம் உங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்துருவாங்க. போ கிளம்பு, வெளியூர் போ, இந்த ஊரில் இருந்தது போதும், கிளம்பு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, கிரகங்கள் மூலமாக, கிரகங்களுடைய செயல்பாடு மூலமாக நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தனுசு ராசியில் உள்ள பெண்கள் தனக்கான அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஆற்றல், தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஆற்றல், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் ஆடி மாதத்தில் 18ஆம் தேதி முதல் உறுதியாக பெற முடியும். ஆடி 18லேருந்து ஆவணி வரையும் உங்களுடைய ஆட்டம் தான். ஜம்முன்னு தூள் கலப்பலாம், பட்டையை கலப்ப மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. ஆனால் ஐந்தனி என்ன பண்ணணும், நம்மளுடைய தனுசு ராசி பெண்கள் உறுதியாக, நிதானமாக, பொறுமையாக செயல்படணும், அவசரப்படக்கூடாது. அதே போல் தனுசு ராசியில் உள்ள நம்முடைய மாணவ செல்வங்கள்
படிப்பில் முழு கவனம் செலுத்தணும். படிக்கிறத தவிர வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. கொஞ்ச நேரம் ஃபோனை நோண்டினேன், கொஞ்ச நேரம் வந்து டிவியை பார்த்தேன், அதுக்கப்புறம் படிக்கிறேன், நோ 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 சான்ஸே இல்லை. உங்கள் முழு கவனம் படிப்பில் இருந்தால் உங்களுடைய வாத்தியார் உங்களை வந்து கூட்டு வச்சு பாராட்டுவாங்க. திறமையான பிள்ளை, திறமையான பையன், நல்லா படிக்கிறான், சிறப்பாக இருக்கான்னு சொல்லிடுவாங்க. அந்த கவனம் கொஞ்சம் சிதறச்சுன்னா எவ்வளோ நல்ல பேர் வாங்கி வச்சுருந்தீங்களோ அந்த நல்ல பேர் எல்லாம் காணாமல் போயிடும், அந்த மதிப்பு கிடைக்காம போயிடும். அதனால் முடிஞ்சளவு என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய தனுசு ராசி மாணவ செல்வங்கள், மாணவ குழந்தைகள் உறுதியாக என்ன பண்ணுங்கள், முழு கவனமும் படிப்பில் செய்யுங்க. படிப்பில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய தனுசு ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களை யாராவது கூப்பிட்டு எனக்கு ஒரு சாட்சிக்கு எழுதி போட்டுருங்க, ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் அவங்கள்ட்ட ஒரே வார்த்தை, நான் இந்த ஊரில் இல்லை, நான் வருவதற்கு லேட்டாகும் அப்படி எப்படியா தட்டி கழிச்சிருங்க. அவசரப்பட்டு உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப உறவுக்காரங்க, ரொம்ப உயிருக்குயிரானவங்க அப்படின்னு நினச்சி கையெழுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கையெழுத்து போட்ட அடுத்த செகண்ட்லேருந்து அந்த அத்தனை விதமான தொகைக்கு பங்குதாரர் நீங்கள் தான் கட்டணும். அவர் கட்ட முடியாது. கெட்ட நினச்சாலும் அவரை கெட்ட விடாது கிரகங்கள். அப்போ இந்த காலகட்டம் கையெழுத்து போடும்போது ரொம்ப ரொம்ப யோசித்து போடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. போட்டுறாதீங்க சொல்லவே மாட்டேன், போடாதீங்க. போடாமல் இருக்கிறது வரையும் உங்களுக்கு நன்மையே கொடுக்கும். ஒரு மாற்றத்தை கோச்சார கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.